ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷன் மகுடேஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருக்குது. இது கோவிலுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர பாதை. இது நான் ஃபஸ்ட்டு காமிச்சது. கொடுமுடி ஆற்றுக்கு வந்துவிட்டோம். ஆற்றுக்கு முன்னாடியே பாருங்கள் யானை இருக்குது. யானைக்கிட்ட நம்ம பாப்பா வேறு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கு. பட் செம்ம பனி பெஞ்சிட்ருக்கு பாருங்கள். வீடியோவே மங்களாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் கொடுமுடியோட ஆறு இது தான். ஈரோட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபா தான் ஸ்பேரு. ஈரோட்லேருந்து காலையில் பார்த்தீங்கன்னா 8:50க்கு ட்ரெயின் எடுக்கிறாங்க. 8:50க்குலாம் ஒன்று விட்டுறாங்க. திரும்ப ரிட்டன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு. பட் நம்ம தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் 10 மணிக்கு வர முடியுமான்னு தெரியல. அந்த ட்ரெயின் விட்டுட்டிங்க அப்படின்னா 1:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் கூட நம்ம திரும்ப ரிட்டன் ஈரோடு போய்க்கலாம். பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500-600 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. அங்கே ரெகுலராக கரூர் பஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நீ அதில் ஏறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுமுடி ஆறு பரிகார ஸ்தலம். இல்லையா எவ்வளோ வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை மாட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே கோசாலை இருக்குது. அதனால் இங்கே ஒரு கட்டு 5 ரூபா 10 ரூபான்னு விற்றுட்ருக்காங்க. பட் இதுவும் ஒரு வியாபாரம் தான். பட் எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. அந்த தலை எல்லாமே அதையும் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். பட் இங்கே பாருங்கள், இந்த புல்லெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து கோவிலில் வந்து பரிகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல இறங்கி தண்ணீர் குடம் வந்து வாடகை கொடுத்துட்ருக்காங்க. குடம் வாங்கிட்டு 10 ரூபா அந்த மாதிரி. நம்ம என்ன வேண்டுதல் வேண்டியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம், மஞ்சள் தூள், குங்குமம் இது எல்லாமே வந்து இங்கே செலுத்துகிறாங்க. பாருங்கள், ஏகப்பட்ட பேர் குடமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் பரிகாரத்துக்காக. பாப்பா வேறு ஒரு பாக்கெட் மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதுவும் போய் மஞ்சள் தூள் போட்டுட்ருக்கு. ரெண்டு இடத்துல பரிகார ஸ்தலம் இருக்குது. இந்த இடம் வந்து மக்கள் குளிப்பதற்காக பார்த்திங்கன்னா படிக்கட்டு எல்லாமே இருக்குது. படித்துறை அப்படிம்பாங்க. பட் தண்ணீர் அதிகமாக போகும்பொழுதெல்லாம் இந்த படிக்கட்டெலாம் நம்பிடும். அந்தளவுக்கு பாருங்கள் இருக்குது. பனி பாருங்கள், பின்னாடி தெரியுதுங்களா? ரொம்ப பனி பெய்யுது. 2 யானை இருக்குது. அந்த சைடு ஒரு யானை இருக்குது, இந்த சைடு ஒரு யானை இருக்குது பாருங்கள். கோவிலே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சீட்டு, தேங்காய் பழம் இதெல்லாமே கோவில் சார்பாக விற்றுட்ருக்காங்க. அதுக்கு எவ்வளோ கட்டணம் சொல்லி போட்டிருக்காங்க. கேமராலாம் கொண்டு போனீங்கன்னா சார்ஜஸ் வாங்குறாங்க. அதுக்கும் அதில் போட்டுருக்காங்க எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோவிலோட நுழைவு வாயில். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மகுடேஸ்வரர் சன்னதியை பார்த்துடலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா போர்டில் போட்டிருக்கு, அந்த சுவர்லேயே வரைஞ்சிருக்காங்க 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 சன்னதி இருக்காமா. ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்சோன்னுமே நேராக மேலே பாருங்கள், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து அந்த கோவிலில் செஞ்சு வச்சுருக்காங்க. சிற்பம் அடிச்சிருக்காங்க கல்லுடைய. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுதான் முதல் சன்னதி. மொத்தம் 7 சன்னதி இருக்குன்னு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சன்னதியை போய் பார்க்கலாம். மொத்தம் எத்தனை நாயன்மார்கள்? 63 நாயன்மார்கள். இங்கே வந்து விநாயகர், காவிரி கண்ட விநாயகர்.
ஏன்னா முதல் சன்னதி தரிசனம் முடிச்சாச்சு. அடுத்தது 2ஆம் சன்னதி பார்த்திங்கன்னா அருள்மிகு வடிவுடை நாயகி அம்மன் சன்னதி. அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மணிமண்டபம் இருக்குது. கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பட் யாரும் அடிக்காத மாதிரி கயிறு போட்டு தான் கட்டி வச்சுருக்காங்க. கோவில் பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலம். இந்த தென்காளகஸ்தியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கூடுதுறையை விட்டுட்டு பவானி ஈரோடு கூடுதுறையில் ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மகுடேஸ்வரர் கோயிலில் ஏகப்பட்ட பேர் வந்து பரிகார ஸ்தலம் பண்ணுவாங்க. திருமணமானவங்க, ஆகாதவங்க, குழந்தை வரம் வேண்டி, வேறு எந்த தொழிலுக்கு சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிகார ஸ்தலம் இருக்குது. 2வது சன்னதி. மொத்தம் 7 சன்னதி இருக்குது சொல்லியிருக்காங்க. அப்படி தொடர்ந்து ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இரண்டு சன்னதிகள் பார்த்தாச்சு. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா பிரம்மா சன்னதி. அதையும் போய் பார்க்கலாம். ஸ்ரீ பிரம்ம தீர்த்தம், அருள் தரும் பிரம்ம தீர்த்தம் போர்டே வச்சுருக்காங்க. கிணறு வந்து மூடி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய வன்னி மரம். கோவிலுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்க வேணான்ட்டாங்க. அதற்கு அடுத்த சன்னதி பார்த்திங்கன்னா அருள்மிகு வீர நாராயண பெருமாள் சன்னதி, 4வது சன்னதி. இந்த நாராயணன் சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கோவில் சுவற்றில் அருள்மிகு மகாலட்சுமி சன்னதி இருக்குது. இந்த சன்னதி தான் அது. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், மிக பழமையான வன்னி மரம், மிக பெரிய அளவில் இருக்குது. நாராயணன் சன்னதி சொன்னோம் பார்த்தீங்களா. நாராயணர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி படுத்த நிலையில் தான் காட்சி கொண்டுட்ருப்பார். அங்கே உள்ளே வந்து அர்ச்சகர் சொன்னார், தலையும் பாதமும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய லெவலில் நாராயணன் சன்னதி ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த இடம் வந்து பரிகார ஸ்தலம். பரிகார ஸ்தலம் அப்படின்னா இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பாருக்கு பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பேர் இந்த புகையெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துக்கு பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சன்னதி பார்த்திங்கன்னா நாராயணன் சன்னதி. நடுவில் தெரியுது பார்த்திங்களா மகாலட்சுமி சன்னதி. இந்த சைடு பிரம்மா மரம், வன்னி மரம் தெரியுது பார்த்திங்களா. அந்த வன்னி மரத்துக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, 6வது சன்னதி. அதையும் போய் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதே வழியிலே தான் வந்து சனீஸ்வரன் பகவான் சன்னதி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தாச்சு. வீர ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதின்னு சொல்லி போட்டிருக்கு, 6வது சன்னதி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஞ்சநேயர் சன்னதி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து குடைவரை ஆஞ்சநேயர் தான் இருப்பார் போல். அந்த பாறையிலே செதுக்கியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. அடுத்தது கடைசியாக இறுதியாக பார்த்திங்கன்னா அருள்மிகு சனி பகவான் சன்னதி, 7வது சன்னதி. இந்த கோவில் பின்புறமாக போய் தான் அந்த பரிகார ஸ்தலம் சொன்னோம் பார்த்திங்களா, அதே வழியில் கடைசியாக மூலையில் இருக்காமல் அந்த கடைசியில் வந்துவிட்டோம் சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு. சனீஸ்வர பகவான் சன்னதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மகுடேஸ்வரர் இருந்தார் பார்த்திங்களா, அந்த மகுடேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்துலேயே இருப்பார். இந்த இடத்துக்கு இந்த கார்னரில் இருக்கார் சனீஸ்வரன் சன்னதி. ஓகே, சூப்பர். கோவில் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். சாமி தரிசனம் சிறப்பாக இருந்தது. எல்லா சாமியும் தரிசனம் சிறப்பாக முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒரு அற்புதமான வீடியோவில்.